கண்ணதாசனை பத்தி இவங்க பாடுறாங்க நீங்க சொல்றீங்களே, கண்ணதாசன் வேற 8வது படிச்சவருங்க. இன்னைக்கு படிச்சிருக்காங்களாம் இந்த கவிஞர்கள்லாம். கவிஞர்னு பட்டம் வேற அவங்களே போட்டுட்டு, எவண்டி ஒன்ன பெத்தான் 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 கையில கிடைச்சா செத்தான் 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 செத்தான். இதுவாங்க கண்ணதாசனும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இறைவன் தன்னுடைய லீலைகளுக்கு பயன்படுத்திய முதல் ஆயுதம் எது தெரியுங்களா? எது? பணம் தான். சரி, இப்ப நிம்மதி எடுத்தீங்களேன், முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. அந்த நிதி என்ற சொல்லே நிம்மதிக்குள்ளதான் அடங்கியிருக்கு. ஆகா, இருக்கிற நிதியாகப்பட்டது உனக்கும் உதவ வேண்டும், ஏழைகளுக்கும் உதவ வேண்டும். அப்பதான் அந்த பணத்தினால பெருமை. இன்னொன்னு என்ன, கல்வி. தான் கற்ற கல்வியாகப்பட்டது பிறருக்கு பயன்படணும், அழிவுக்கு பயன்படக்கூடாது. அததான் மகாத்மா காந்தியடிகள் சொல்லுவாரு, பண்பாடு இல்லாத கல்வி யாருக்குமே பயன்படாதுன்னு சொல்லுவார். உன் கண்ணில் நீர் விழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பாவை என்றோ பழனியம்மா உன் உயிர் என்னதென்றோ, ஓ உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அக்கா, உறவுக்குள்ள எப்ப தெரியுமா ஒற்றுமை வரும்? கணவன் காணாம போனா சக்கலாத்திக்குள்ள ஒற்றுமை வரும். இது முதல் தடவையா நான் கேட்கிறேன், இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லை. தந்தையை விட்டு தாய் பிரிஞ்சாதான் சகோதரனுக்குள்ளேயே ஒற்றுமை வரும். எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான்னு சமீபத்தில் ஒரு பாட்டு. அட்ரா அவள, உதடா அவள, வெற்றா அவள. ஏன்னா இதுக்காடா புள்ள பெற்று விட்டுருக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், நல்லா படிச்சிருக்கோன்றீங்க, நல்லா சம்பாதிக்கிறோன்றீங்க, நல்லா உழைக்கிறோன்றீங்க, அது நேர்மையாக இருக்காங்க? இதை தானே எங்கள் மகாத்மா காந்திகள் சொன்னார், உழைத்து பெறாத செல்வம் ஒழுக்கம் இல்லாத வாணிபம் சொன்னாருங்க. கண்ணதாசனும் வெறும் 8ஆம் வகுப்பு தாங்க படித்தார். பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டும் மொழிமலையில் நனையத்தான் நினைத்திருந்தேன், ஆனால் 8ஆம் வகுப்பு வரை படிக்கத்தான் என் பெற்றோரிட்டார், பின் ஏழ்மையிலே என்னை உலகிலே விட்டார், கல்வியில்லா தோணி என கலங்கினேன், கற்றாரை கண்டு கரை ஒதுங்கி நின்றேன், வந்தாயே தாயே வாமகனை என்றாயே, தந்தாயே என்னாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல், உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, எரியும் நெருப்பாலே என்னைத்தான் எரித்தாலும் உன்னைத்தான் காணும் உலகம், சின்ன மகன் உன்னை சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன் என்று சொன்ன கண்ணதாசன் 8ஆம் வகுப்பு வரை படித்தவர், உறவுகளை மதிக்க தெரிந்தவர். அக்கா, நானும் எங்க வீட்டுக்கார பார்த்து பாடுனேன். உனக்காக காத்திருப்பேன், உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனால நீயே கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும், கண்ணுறங்கும் நேரத்தில கண்மணிய உன் கனவா, கட்டி அணைக்கையில தலகாணிய உன்னினவா, நீ இருந்த போது மடா நித்தம் ஒரு பாட்டு எழுத, கண்ணால் கண்டால் நான் கண்ணால் கண்டா முன்னாலே வர, பக்கம் வந்தாக்கா ஆனால் பார ஏதோ பார்க்குற, இப்படி பாடுவேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லியிருக்கலாம், அடா நம்ம பொண்டாட்டி இப்படி ஆசையாக பாடுறாளே, அவளை நம்ம அரவணைப்போம் அப்படின்னு நினைக்கணும்ல. எங்கள் வீட்டுக்காரர் எதிர்பார்த்து பாடினார் பாருங்க. முன்ன வந்தா உதைக்கிற, பின்ன வந்தா கடிக்கிற, என்ன தாண்டி மனசில் நினைப்பு, முன்ன வந்தா உதைக்கிற, பின்ன வந்தா கடிக்கிற, என்ன தாண்டி மனசில் நினைப்பு, உனக்கு இருக்கு ரொம்ப தான் கொழுப்பு, நான் சாமியாரா போகட்டுமா, சந்தோஷம், சாமியாரா போகட்டுமா, சன்னியாசி ஆகட்டுமா, மாமியார பார்த்து கேட்க போறேன், இரு மருதாரம் கட்டிக்கிட்டு வாரேன். ரொம்ப சந்தோஷம். இதுதான் வாழ்க்கை. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இருமா வர முழுசையும் சொல்லணும். வட்டியில சோறு இருக்கு, வறுத்து வச்ச மீன் இருக்கு, தொட்டுக்கொள்ள நீயும் கொஞ்சம் வாடி. அவர் கூப்பிட்டப்ப நீ போயிருந்தீங்கன்னா இப்படி பாட்டு வந்திருக்குமா? அங்க இல்ல, அதனால அவர் மரதாரம் கட்டிக்க போற. உறவுகள்னு வரும்பொழுது இந்த விஷயம் இல்லாதவங்களுக்கு தாங்க உறவு பத்தின அருமை தெரியும். இது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. குழந்தை என்னுடைய பெண் குழந்தை பிறக்கிறா, வந்து என் கணவர் பார்க்கல, ஏன்னா ஆண் குழந்தை முதல்ல, அவருக்கு இந்த ஆண்களுக்கே உரியான அந்த எண்ணம் வந்துருச்சு. ஆண் குழந்தை பிறக்கலன்னு ஒரு இதுல அவர் வரல. நாள் என் குழந்தை 3.5 கிலோ, அந்த பக்கத்துல இருக்க குழந்தை வெறும் 1.5 கிலோ 7 மாசத்துல பிறந்துருச்சு. அந்த உறவு எல்லாரும் ஒன்று கூடி நின்று அந்த குழந்தை இத்திருண்டு குழந்தைய அப்படி கொஞ்சறாங்கங்க. என் பிள்ளைய நம்ம வண்டியில் வச்சுட்டு என்ன தெரியுமா சொன்னேன், அன்னைக்கு தான் பிறந்திருக்கு குழந்தை. எல்லாரும் வந்து அந்த குழந்தைய கொஞ்சம் போது இந்த தாயுள்ள ஏங்குது. ஒருத்தர் கூட வரலையே, மாமியார் வரல, மாமனார் வரல, அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. மற்ற உறவுகள் கூட இல்லை, ஏன்னா எனக்கு மற்ற உறவுகள் இல்லை. ஒரு அக்கா ஒரு அண்ணன், அவங்க கூட அந்த சூழ்நிலைக்கு அப்போ வரல. பிள்ளைய பார்க்க ஒருத்தரும் வரலையேன்னு நான் ஏங்கும்போது என் பிள்ளைகிட்ட நான் சொன்னேன், உனக்கு அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான், சகோதரனும் நான் தான்.
எனக்கு ஆண் குழந்தை இல்லை, பிறந்து இறந்துருச்சு. அதனால உனக்கு அண்ணன் தம்பியும் நான் தானே. என் பிள்ளைங்களுக்கு இன்ன வரையிலும் நான் உழைக்கிறேன், பாடுபட்டு உழைக்கிறேன். அந்த உழைச்ச பணம் என் பிள்ளைங்கன்ற உறவுகளுக்காக நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் அதற்கு ஏற்றார் போல, அதற்கு மருந்து கொடுப்பது போல இன்றைக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்த இடத்தில் மாமனார், மாமியார், கொழுந்தனாருடைய மனைவின்னு ஏகப்பட்ட உறவுகள் வந்து கடந்த ஜனவரி 25ஆம் தேதி அன்றைக்கு என்னுடைய பேரன் பிறந்தப்ப அத்தனை பேரும் வெளியூர்லேருந்து வந்து தூக்கி கொஞ்சும் போது இந்த தாய்ப்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. உறவுகள் வந்து கொஞ்சம் போது அந்த உறவே இல்லாதவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை உணர்ந்து பார்த்தாதாம்மா தெரியும். அதனால் என்றைக்குமே உறவுகள் என்பது ஆலமரம் போன்றது. அந்த உறவுகளாகப்பட்டது நீங்கள் கல்வியிலே தோல்வி அடைந்தாலும், பணத்தினிலே தோல்வி அடைந்தாலும், உழைப்பினிலே சற்று தேய்ந்தாலும் கூட உங்களை தூக்கி நிறுத்துவது உறவுகள் தான் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கு மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.